ஹாய்ங்க. வீடியோ பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சேனல் சார்பான அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வில்லேஜ் வீலாக் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது தாங்க. 2-3 நாளாக வந்துட்டு கோவில் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால வீடியோ வந்து எடிட் பண்ணி போட முடியல. அதனால தான் ரொம்ப கொஞ்சம் லேட்டாகி போடுறேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா வந்துட்டு எல்லோரும் நல்லா தூங்குவாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்படி இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு முன்னாடி 4:45 வந்து எழுந்து பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கழுவி போட்டுட்டு வீட்டில் என்ன சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா பழைய சாதம் இருந்தது. அப்புறம் நைட்டு வந்து கத்திரிக்காய் தொக்கு வந்து செஞ்சு வச்சுருந்தோம். இது கத்திரிக்காய் ஊருக்கானே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் இருந்தால் கூட கெட்டு போகாது. அது எப்படி செய்கிறதுன்னு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் நைட்டு ஊற்றி வச்ச தயிர் வந்து சூப்பராக உறைஞ்சிருந்தது. நம்ம வந்து காலையில் நேரமாக வந்து வயலுக்கு போக போகிறோம். அதனால் பழைய சாப்பாடை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போயிடலாங்க. என்ன தான் வந்துட்டு சீக்கிரமாக கிளம்புனாலும் இந்த வாசல் தெளித்து வாசல் கூட்டி கோலம் போட்டு இந்த வேலையெல்லாம் வெளி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டு வேலையை செஞ்சுட்டு போகக்குள்ளே விடிஞ்சேருச்சிங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரமாக 6 மணிக்கு 5:45 எல்லாமே வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ தான் சீக்கிரமாக வந்துட்டு விடிஞ்சிருது இல்லைங்களா. 6 மணி வயலில் போகும்போது நல்லா அந்த டைமில் போகும்போது அப்படியே ஜிலுன்னு இருந்ததுங்க. பனி பெய்யுதுங்க. பகலில் வெயில் வந்துட்டு வெளுத்து வாங்குது. விடிகாலம் பார்த்திங்கன்னா பனி பெய்யுதுங்க. யாராவது விடிகாலம் வெளியில் போய் பாருங்களேன், பனி அப்படி பெய்யுதுங்க. போனோன்னே என்ன வேலை, ஃபஸ்ட்டு மாட்டு கட்டு தரையில் இருக்க சாணி எல்லாம் அள்ளுங்க. ஏன்னா மாட்டை வந்து இந்த இடத்துல மறுபடியும் பிடிச்சி கட்டணும். ஈவினிங் வந்துட்டு வேலை இருந்ததுனால சாணி அள்ளாமலே போயிட்டோம். அதனால் காலையில் ஃபஸ்ட்டு மாட்டுக்கட்டு தரையை வந்து கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு அம்மா வந்து தொட்டி போட்டாங்க. அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, நான் ஒரு வேலையை பார்த்தேன். ஏன் அப்படின்னா இந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு போனால் தான் நம்ம போய் வயலில் அடுத்த வேலையை செய்ய முடியும். இப்போ தான் 10 மணிக்கு வெயில் கொளுத்துது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு வேலையை போய் செய்யணும். அதுக்காக தான் வந்துட்டு காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காட்டுக்கு வந்து வந்தோம். இந்த வேலையை வந்து அப்புறம் கூட வந்து செய்யலாம். ஆனால் என்ன அப்படின்னா மாடு கட்டுறதுக்கு இடம் இருக்காது. அதனால தான் காலையிலே வந்துட்டு அள்ளிட்டாலும் கொஞ்சம் வெயிலில் வந்துட்டு அந்த கட்டுத்தரெல்லாம் வந்து உணர்ந்துட்டுருக்கோம். அதுக்காக தான் எங்கள் மால்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வந்து 250 ரூபா போட்டு நம்ம வைக்கோல் புல் வாங்கி போட்டாலும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வைக்கோல் புல்லை வந்து வேஸ்ட்டு பண்ணுது. இது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. அதுங்களுக்கே போர் அடிச்சிட மாட்டுக்கு சாப்பிட்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம அதே வந்துட்டு எடுத்து காய வச்சு தான் போட்டுட்ருக்கோம். பாலை கறந்து வச்சுட்டு நம்ம சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு மாட்டுக்கு தொட்டி காமிச்சிட்டு நம்ம வயலுக்கு போயாச்சிங்க. என்ன வேலை அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயிலே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம வந்து எள்ளு கொஞ்சமாக போட்டிருந்தோம் இல்லைங்களா. இந்த டைம் வந்து நம்ம எள்ளு அதிகமாக போடலை. நாங்கள் நிறையா போட்டிருந்தப்பெல்லாம் வந்துட்டு விலை விற்கவே இல்லைங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 150 170, மினிமம் பார்த்திங்கன்னா 135 140 அந்த மாதிரி விற்கிதுங்க. நம்மக்கிட்ட இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 தான் அதிகபட்சமே வந்து போட்டோம். இட்ஸ் ஓகே, நம்மக்கிட்ட எப்பயுமே ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது வந்து விலை விற்காது. அப்படி தான் எள்ளு பார்த்திங்கன்னா கருப்பையில் வந்து கொஞ்சமாக தென்னை மரத்து ஓரமாக நிழலடியில் போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே விளைஞ்சிருச்சு. அந்த காயை புட்டு பார்த்தாவே பாருங்கள், உள்ளே வந்து நல்லா கருப்பு கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அறுத்தரலாம் அப்படின்னு சொல்லி அறுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ரோட்டில் போகிறவங்க வரவங்கலாம் ஏன் வந்து பச்சையாக இருக்குது இப்போயே அறுக்குறீங்கன்னு கேட்டாங்க. பார்க்க தாங்க பச்சையாக இருக்குது, ஆனால் இது வந்து நாள் ஆயிடுச்சு. 75 நாள் 80 நாள் ஆயிடுச்சு. அதனால் உள்ளே வந்து காய் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நிழலடியில் இருந்ததுனால தலை மட்டும் வந்துட்டு பழுக்கலை. அதாவது எப்படின்னா அந்த எள்ளு செடி வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் ஆச்சு அப்படின்னா அறுப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா பழுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறுப்பாங்க. பட் நமக்கு இது நிழலடியிலே இருந்ததுனால பழுக்கவே இல்லை. செடியெல்லாம் அப்படியே நல்லா பச்சையாகவே இருந்தது. தலையும் நிறையா இருந்தது. நல்லா பழுத்துருச்சுன்னு வச்சிங்கன்னா தலைலாம் கொட்டிடும். உங்களுக்கு செடியே வந்துட்டு மஞ்சள் கலரில் மாதிரி தெரியும். இதை அறுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம அடியோடு அறுக்க தேவையில்லைங்க. மேலே காய் வந்துட்டு மேலே பாதியிலேருந்து தான் இருக்கும். அதனால் மேலையோடையே வந்து அறுத்தாவே போதும். நம்ம அடியோடு அறுத்தோன்னா நமக்கு தான் சிரமம். நம்ம வந்து காய போடும் போது நமக்கு நிறைய இடம் தேவைப்படும். நம்மளால் தூக்கியும் வந்துட்டு அலசவும் முடியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இப்படி மேலாவிலேயே வந்துட்டு நம்ம அறுத்தாவே வந்து போதுங்க. காலையிலேயே போயிட்டு அறுத்து இவ்வளோ வேலையெல்லாம் செய்யவும் வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்த பழைய சாப்பாட்டில் உப்பை போட்டு நல்லா கரைச்சி அப்படியே ஒரு 2-3 வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா வயல்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதையும் உரித்து கடிச்சிட்டு சாப்பிடும் போது அப்படியே தேவாமிர்த மாதிரி இருந்துச்சிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த காலை டைமில் வந்துட்டு வெயிலுக்கு இந்த பழைய சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து வெறும் கஞ்சி தண்ணி மட்டும்தான் வந்துட்டு நைட்டு ஊற்றி வச்சது தான். மோர் கூட ஊற்றிட்டு வரல. நைட்டு வந்து மீதமான சாப்பாட்டை
பாட்டில் கொஞ்சம் பச்சை தண்ணியும் கொஞ்சம் நம்ம சாதம் வடிப்போம் இல்லைங்களா கஞ்சி தண்ணி, அதையும் ஊற்றி வச்சேன்னா புளிச்சிருங்க. காலையில் வந்துட்டு அதிலே உப்பு போட்டு எடுத்துகிட்டு வந்து கரைச்சி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. காலையில் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் ஏற்றிட்டு மறுபடியும் போய் எல்லாத்தையும் அறுத்து போட்டோம். கிட்டத்தட்ட மணி 10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அறுத்தது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து குட்டான் போடணும் இல்லைங்களா. இது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும், நம்ம கொட்டாய்க்கும் இந்த வயலுக்கும் வந்து தூரமாக இருக்கும். அதனால் நம்ம கொட்டாய் பக்கமாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழை மட்டையை எடுத்துகிட்டு வந்து அள்ளி வச்சு கட்டு கட்டிட்டோம். இதே மாதிரி வந்து 19 கட்டு வந்துச்சுங்க. அவ்வளோதான் மொத்தமே. இங்கே நான் ஒரு கட்டு கட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி மொத்தத்துக்கு 19 கட்டு வந்துச்சு. என்ன மிஞ்சி போனால் ஒரு 50 கூட வர்றது சந்தேகம் தான். ஒரு 40 கிலோ வந்து கேரண்டியாக வருங்க எள்ளு. ஸோ அந்த 40 கிலோ வந்தாலும் நமக்கு தானே ப்ராஃபிட்டு. இந்த தென்னை மரத்து ஓரத்தில் வந்து சோளம் நட்டுருந்தோன்னா அணில் பெருக்கானே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு போயிருங்க. மேக்ஸிமம் அணில் தான் அதிகமாக வந்து சாப்பிடும். அப்புறம் கிளி குருவி இதெல்லாம் வந்து தென்னை மரத்தில் உட்காந்துருந்து அப்படியே வந்து கொத்திட்டு போயிடும். அதுக்காக தான் சரி இது கொஞ்சோண்டியும் வந்துட்டு விதைச்சி விடுவோம், விதைச்சி விட்டா நம்ம வீட்டு செலவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விதைச்சி வச்சு அடுத்ததாக இங்கேருந்து நம்ம கொட்டாய்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக நம்ம எந்த ஆயுதம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சைக்கிள் தான். சைக்கிளில் பின்னாடி 2 கட்டு வச்சு தள்ளிட்டு வந்து இங்கே கொட்டாய்கிட்ட வந்து இந்த மாதிரி தார்பாயை வந்து போட்டு இப்படி குட்டானா வந்து குமிச்சு வச்சிட்டோம். நம்மளோட பழைய எள்ளு வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனை குட்டான் போட்டிருப்போம், எவ்வளோ பெரிய பெரிய குட்டான் போட்டிருப்போன்னு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டு எண்டிங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருப்பேன். அப்புறம் என்னங்க வந்துட்டு துணியெல்லாம் வந்துட்டு ஊற வச்சு துவைச்சிட்டு மறுபடியும் மாட்டை கழுவிட்டு, வெயில் தான் பயங்கரமாக அடிக்குது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு மாட்டை கழுவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்போ நம்மளாலேயே முடியல வெயில் ஓவர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தொட்டிலே குதித்து குளிச்சாச்சிங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் வீட்டில் வந்து கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருந்தது, அதுக்கு வர சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே. கொஞ்சம் ஃபேன் போடலாம் வெளியில், ஷெட்டில் வந்துட்டு ரொம்ப வெக்கையாக இருக்குதுங்க, கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல. அதனால் வந்துட்டு ஃபேன் போடலான்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து வாங்கிட்டு சொல்லியிருந்தோம். அப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து செய்யறதுக்கு எலக்ட்ரிஷியன் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வேலை முடிச்சுட்டு போனோன்னு வீடெல்லாம் ஒரே குப்பையாக இருந்ததுங்க. சரின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டி தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கழுவிட்டுட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. நைட்டுக்கு வந்து மாவு இருந்துச்சுன்னா கவலை இல்லைங்க, நைட்டு சாப்பாடு செய்ய தோசையோ இட்லியோ ஏதோ ஒன்று ஊற்றி விட்டுறலாம். இல்லை அப்படின்னா சாப்பாடு செஞ்சு அதுக்கு சாம்பார் செய்யணும். அதனால் அது இல்லாமல் காலையில் மதியானம் நைட்டு 3 நேரமுமே சாப்பாடு சாப்பிட்டாலும் வந்துட்டு கஷ்டம் இல்லைங்களா. அதனால் மாவு வந்து அப்பப்போ ஆட்டி வச்சுக்கிறது. ஏன்னா ஈஸியாக தோசையை ஊற்றி ஒரு சட்னியை செஞ்சு வேலையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறமும் நாங்கள் தூங்கணுங்கிறீங்களா என்ன பண்ணோன்னா மருதாணி அடுத்த நாள் வந்து கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக மருதாணி வந்து பறிச்சுட்டு வந்து முன்னாடியே வச்சுருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு மருதாணியை போட்டு அரைச்சி எல்லோரும் வெளியில் வந்துட்டு உட்காந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லோரும் உட்காந்து மருதாணி வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு வேலை பயங்கரமாக இருந்தாலும் ஃபைனலாக ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.